For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. நேத்து தளபதி விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே ரசிகர்கள் மட்டும் செலிப்ரேட் பண்ணாம, செலிபிரிட்டீஸுமே ஃபேன்ஸா மாறி செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பலர் வந்து ட்விட்டர் மூலியமா வெங்கட் பிரபு அவர்களுக்கும், அர்ச்சனா கல்பாத்தி அவங்களுக்கும் அண்ட் தளபதி விஜய் அவர்களுக்கும் கங்க்ராச்சுலேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹியூஜ் சக்ஸஸ்க்காக பேசவும் செஞ்சிருந்தாங்க. அண்ட் அந்தந்த ட்வீட்ஸை தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து விஜய் அவர்களை விஷ் பண்ணி போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லை, அந்த ஃபோட்டோவில் அவரை மட்டும் போடலை, அவரும் அட்லியும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை போட்டு அந்த டீமுக்கு விஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஃப்ரம் யுவர் பாய்ஸ் அப்படின்னு போட்டு டைரக்டர் லோகேஷ் அவர்களையும் அண்ட் அட்லி அவர்களையும் டேக் பண்ணி அவரே போட்டிருந்தாரு. அண்ட் அதுக்கு வந்து லவ் யூ டூ பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு அவர்கள் ரீட்வீட் பண்ணியிருந்தாரு. அண்ட் நெல்சன் அவர்களுமே வந்து விஷ் பண்ணியிருந்தாரு. விஷிங் மை டியரஸ்ட் தளபதி அப்படிங்கிறது விஷ் பண்ணி அவர் போட்டிருந்தாரு. ஸோ இது பார்த்த உடனே எல்லாரும் ஒரு மீம் போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, செந்தில், குணா, தம்பி, வேலு இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட இணைக்கிறது ராஜன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜனா வந்து தளபதி விஜய் அவர்களை போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அண்ட் வந்து நம்ம ஓமை கடவுளை படத்துடைய டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து அவர்களும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நார்மலாக அந்த டீமுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணி போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபேனா செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் அவர் என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, கத்திக்கு அப்புறம் என்ன ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ண விஜய் அவர்களுடைய படமா இந்த படம் அமைஞ்சது. அண்ட் எல்லாத்தையும் விட ஹைலைட்டா அமைஞ்சது நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் போட்டிருந்த ட்வீட் தான். அஜித் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் விஷ் வந்து விஜய் அவர்களுக்கும் அண்ட் கோட் டீமுக்கும் பண்ணியிருக்காரு. ஸோ அதை மென்ஷன் பண்ணி வெங்கட் பிரபு அவர்கள் போட்டிருந்தாங்க. ஸோ நேற்று வந்து அந்த பெருசா சண்டைகள் இல்லாமல் கொஞ்சம் அமைதியா இருந்தது. ஈவன் அஜித் சார் ஃபேன்ஸுமே பலர் வந்து கோட் படத்துக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. அஜித் சாரே விஷ் பண்ணியிருக்காரு, நம்ம ஏன் சண்டை போடணும் அப்படின்னு ஹோல்சப்பான மூமெண்ட்ஸ் வந்து நிறையா சோஷியல் மீடியாவில் நேற்று பார்க்க முடிஞ்சுது. அண்ட் பாரஞ்சித் அவர்கள் டியர் சார்னு போட்டு விபி அவர்களுக்கும், அதுக்கப்புறமா ஆக்டர் விஜய் அண்ணான்னு போட்டு விஜய் அண்ணாவுக்கும் வந்து தேங்க் பண்ணியிருந்தாரு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பாரஞ்சித் அவர்கள் ஒன் ஆஃப் த அசிஸ்டண்டா வந்து வெங்கட் பிரபு அவர்களோட இருந்திருக்காரு. ஸோ அந்த மரியாதையோட சார்னு போட்டு ட்வீட் பண்ணியிருந்தாரு. அண்ட் வந்து நம்ம மோகன்ராஜா சாருமே வந்து படத்துக்காக விஷ் பண்ணியிருந்தாரு. ஈவன் மோகன்ராஜா சாருமே வந்து வேலாயுதம் படத்தில் வந்து விஜய் அவர்களோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் அந்த டீமுக்கு வந்து விஷஸை சொல்லியிருந்தாரு. அண்ட் நம்ம மகத் எஸ்டிஆர் அவர்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரும் படத்துக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணி விஷ் பண்ணி படத்துக்கு வந்து ட்வீட் போட்டிருந்தாரு. அண்ட் வந்து தமன், நம்ம எல்லாருக்குமே தெரியும் தளபதி விஜய் அவர்களுடைய எவ்வளோ பெரிய ஃபேன் அவர் அப்படின்னு. ஏன்னா வாரிசு டைம்லேயே அவர் சொல்லியிருந்தாரு, அனிருத் எத்தனை கீபோர்டு உடைச்சிருப்பாருன்னு தெரியல, ஆனால் இந்த இது போடுறதுக்குள்ள நான் பல கீபோர்டு உடைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அவருமே வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்க்கு விஷ் பண்ணியிருந்தாரு. அண்ட் லிரிசிஸ்ட் விவேக் விஷ் பண்ணியிருந்தாரு. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாரி செல்வராஜ் அவர்கள் பல பேட்டிகளில் சொல்றது உண்டு, நான் வந்து விஜய் அவர்களோட எவ்வளோ பெரிய ஃபேனு, அவர் வந்து எப்படிலாம் விஜய் அவர்களுடைய படத்துக்கு போனாரு, எவ்வளோ பெரிய ஃபேனாக இருந்தார், எவ்வளோ சண்டை போட்டிருக்காரு அப்படின்னு. ஸோ அவருமே வந்துட்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு போட்டு ஹேஷ்டேக் தளபதி அப்படின்னு போட்டு படத்துக்கு வந்து ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன் ட்வீட் வந்து போட்டிருந்தாரு. அண்ட் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா விபி அஃபிஷியலை டேக் பண்ணி பிரேம்ஜி போட்டிருந்தாரு. அதாவது எந்திரன்ல அந்த எல்லா கன்னையும் வச்சு சுடுற மாதிரி இருக்குல்ல, அதை விபி அவர்களை வச்சு எடிட் பண்ணி பிரேம்ஜி போட்டிருந்தாரு. அண்ட் படத்துடைய ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, நோ வேர்ட்ஸ் நீடட், மை கோட் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அண்ணாவை டேக் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ இன்னும் பல செலிபிரிட்டிஸ் படத்துக்கு வந்து ஃபேன் ஆகி ட்வீட் போட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆப்வியஸாக இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் இஸ் கோன் பி ஹை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுடைய படத்துல ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸுமே அவருடைய க்ளோஸா மாறிடுறாங்க. அவரை வந்து ஒரு பிரதராகவே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவருக்கு ஹிட் கொடுத்தவங்க மட்டும் இல்லை, அவர் கூட படம் ஒர்க் பண்ணி அந்த படம் சரியா போகலைனாலும் அவங்க விஜய் அவர்களோட ஒரு நல்ல பாண்ட்லேயே இருக்காங்க. இது நெல்சன் அவர்களே வந்து சொல்லியிருந்தாரு. அந்த படம் ஃப்ளாப் ஆனதுக்கு இவர் பேடா ஃபீல் பண்ணும்போது அவர் சொன்னது, ஒரு படம் தான் நம்ம பாண்டுன்னு நினைச்சிட்டியா அப்படின்னு விஜய் அவர்கள் அந்த விஷ் பண்ணி சொன்னதெல்லாம் வந்து அவர் பெருமையா சொல்லியிருந்தாரு. அதனாலதான் அந்த பாண்ட் எப்பவுமே கண்டினியூ ஆகுது. ஸோ நீங்கள் கோட் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சது, உங்களோட தேட்டர் மூமெண்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.